ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க வித்தைக்காரன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. வித்தைக்காரன் இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 8 minutes இருக்கு. இந்த படத்தை வெங்கி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சதீஷ், ஜான் விஜய், சிம்ரன் குப்தா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஒரு மெஜிஷியனா இருக்காரு. அவரு சில திருட்டு வேலைகள்லயும் ஈடுபடுறாரு. அதே மாதிரி ஒரு கட்டத்துல அவங்க அப்பாவை கொலையும் பண்ணிடுறாங்க. அதை யாருக்குன்னா அவங்கள பழி வாங்கறதுக்காக நம்ம ஹீரோ கலரங்குறாரு. அதுக்கு நடுவுல பல விஷயங்களை உள்ள வச்சு எடுத்திருக்க படம் தான் இந்த வித்தைக்காரன். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தை நம்ம பல படங்களோட கலவைன்னு சொல்லலாம். மெர்சல், தில்லாலங்கடி, மங்காத்தா அப்படின்ட்டு பல படங்கள் நமக்கு இந்த படத்துல வர பல சீன்ஸ் ஞாபகப்படுத்துது. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். சதீஷ் ஓரளவு ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஆனந்த்ராஜ் அவங்க வர சீன்ல அல்டிமேட்டா காமெடி பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் நடிச்சிருக்க மத்த எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது யூசுவலான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அதை ஓரளவு நீட்டா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் ஓரளவு டீசென்டா எல்லா கேரக்டரும் எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ கேரக்டர் நல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. நல்லாவே இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பிஜிஎமும் நல்லா இருக்கு. சாங்ஸை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப சொதப்பலா ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதி எடுத்திருக்கலாம். பல சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தான். ஓரளவு டீசென்டா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அதே கான்சென்ட்ரேஷனோட இவங்க ஃபுல் கதையை எழுதினா இது ஒரு சூப்பர் படமாவே வந்திருக்கும். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.